எதை செய்யறனோ இல்லையோ இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு முடிவு கட்டாம விடமாட்டேன் அப்படிங்கிற வகையிலையும் இதை ஒழிச்சே தீர்வேன் அப்படிங்கிற வகையிலையும் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளும் அடுத்தடுத்து இப்ப பிறப்பிச்சிருக்கிற உத்தரவுகள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்ப திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அதிரடி காட்டிட்டு வந்துட்டு இருக்கிற விஜய் அவர்களுடைய செயலானது மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று இருக்கு. முதல்வன் படத்துல வர அர்ஜுன் அவர்கள் மாதிரி இப்போ நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மிக தீவிரமான அரசியல்ல இறங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் இப்ப செஞ்சுட்டு வர ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எதிர்கட்சிகளே பாராட்டுற அளவுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. தமிழகத்துல இப்போ டாஸ்மாக் கடைகள் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது. இந்த டாஸ்மாக் கடைகள்னால தமிழகம் இப்போ பெரும் அளவுல சீரழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் எல்லாருமே எப்ப இதுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் அப்படின்னு எப்ப இந்த நிலை மாறும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பெரும் அளவுல நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையானது கண்டிப்பா 100% வீண் போகாது அப்படிங்கிற வகையில தான் நேற்றைய தினம் காலையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள்னு அதன் அருகே இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருந்தாரு. இதுல மிகப்பெரிய விஷயமா அறிவிப்பு விட்ட நேற்றைய தினமே சுமார் 100 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள்ல சொன்னது மாதிரியே 717 மதுபான கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை விட இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அடுத்த 15 தினங்கள்ல இன்னும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை விட கூடுதல் மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் 6 மாதங்கள்ல தமிழகத்துல 100% 50% டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசு வட்டாரங்கள்ல இருந்து மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற வகையில தான் விஜய் அவர்கள் அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை முன்னெடுத்து பல அதிரடியான விஷயங்களை இப்ப செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் இதோட நிறுத்திடாம இந்த டாஸ்மாக் கடைக்கு ஒரு முடிவு கட்டாம விடமாட்டேன் அப்படிங்கிற வகையில டாஸ்மாக் கடைகளுடைய நேரத்தையும் குறைக்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 12 மணி முதல் 10 மணி வரையும் சுமார் 10 மணி நேரம் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுது. இது 8 மணி நேரமா குறைக்கப்பட்டு பிற்பகல் 12 மணில இருந்து இரவு 8 மணி வரையும் இல்லனா 2 மணில இருந்து இரவு 10 மணி வரையும் இதனுடைய நேரங்களும் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாஸ்மாக் கடைகள் மூலியமா தான் தமிழகத்துக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல வருமானம் வந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டுகள்ல மட்டும் 50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு மக்களுடைய நலனே முக்கியம் அப்படிங்கிற வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மிகப்பெரிய சவாலான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இதனால தமிழகத்துக்கு வருமானம் குறைஞ்சாலும் இந்த வருமானத்தை சரிக்கட்ட தமிழக அரசுக்கு இன்னும் கூடுதல் வருமானம் வர மாதிரி பல்வேறு சிறப்பான ஐடியா இருக்கிறதாகவும் பல்வேறு மேம்பட்ட திட்டங்கள் இருக்கிறதாகவும் அதையெல்லாம் செயல்படுத்தினா தமிழகத்துக்கு டாஸ்மார்க்கை விட அதை விட அதிகப்படியான வருமானங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வர ஒவ்வொரு அதிரடியான திட்டங்களை பார்க்கும்போது அடுத்த 5 வருஷத்துல கண்டிப்பா டாஸ்மார்க் முழுவதுமா அடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒரு விஷயம் மட்டும் தமிழகத்துல நடந்துட்டா விஜய் அவர்கள் தான் தமிழகத்துக்கு நிரந்தர முதல்வரா இருப்பாரு. இதோட டாஸ்மார்க் இல்லாத மாநிலமா தமிழகம் சிறந்து விளங்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. விஜய் அவர்கள் இப்ப பதவியேற்ற 3 நாட்கள்லயே அவர் செஞ்சுட்டு வர ஒவ்வொரு அதிரடியான விஷயங்களும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை முன்னெடுத்திருக்கு. முழுக்க முழுக்க மக்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது மட்டும் இல்லாம அதை கூடிய சீக்கிரமா நடைமுறைப்படுத்த சில முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அதிரடியா செஞ்சுட்டு வர ஒவ்வொரு விஷயங்களும் அவரை அப்படியே படத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்னதான் சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் சினிமா பாணியில தான் இருக்கு. ஆனா அது நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கறதுனால விஜய் அவர்களுக்கு இப்போ மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய இந்த டாஸ்மாக் அதிரடி உத்தரவானது மிகப்பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.